இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏட்டி பாக்யம் கோட்டிக்காரியா இருக்க வீராவுக்கு ஓமாவை எப்படி நீ தாலி கட்ட முடியும்? ஏடி அங்கதான் பேசி முடிச்சு பத்திரிகையை அடிக்க போகுதாங்க. இதுக்கு நடுவில் எங்கிட்ட இருந்தடி வருவான்? என் மதனி இவனை வர வெப்பா. ஏன்னா என் மதனி சூடாமணி தெய்வமா இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. வேற ஒருத்தனை என் மருமக கழுத்துல தாலி கட்ட அவ விட மாட்டா. எங்க அப்பாவை எங்க அக்காவை எல்லாரையுமே காப்பாத்துனது எங்களோட அம்மா. வீராவோட கல்யாணத்தை மட்டும் அவ காப்பாத்தாம விட்டுருவாளா? நிச்சயம் சிவபாலன வீரா கழுத்துல தாலி கட்ட வெப்பா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. ஏலே சௌந்தரம், உன் வீட்டுக்காரிக்கு மட்டும் இல்ல, தோ இந்த நொசக்கி இருக்காளே இவளுக்கும் பைத்தியந்தேன். கண்டபடி உளறிக்கிட்டு இருக்கா பாரு. நாங்க சொல்றது நடக்கிற வரைக்கும் நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. கல்யாணம் நடந்து முடியட்டும், ரெண்டு பெரிய நான் நிக்க வச்சு நல்லா கேள்வி கேப்பேன். கேப்ப ஏண்டி அறிவு கட்டவள, முதல்ல உன் கொழுந்தனை கட்டிக்கிறதுக்கு அந்த வீரா ஒத்துப்பாளாடி. அந்த போலீஸ் பொம்பளை மகனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவ அண்ணன் சொன்னா, அதனால அவ அதை கேட்டுக்கிட்டா. இப்ப அவ அம்மா சொன்னத நிச்சயம் தட்டாம அவ செய்வா. சிவபாலம் கட்டுற தாலிய அவ கட்டிப்பா. ஆமா, அவங்க அம்மா நேரம் வந்து இவங்கிட்ட சொல்ல போகுது, இவன் கேட்க போகுதான். என்கிட்ட சொன்னாலே, நேத்து நைட்டு கூட சொப்பனத்துல என் மதனி வந்து சொன்னா, நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் செய்வேங்க, என் மகனுக்கும் வீராவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அத எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாதுங்க. பல தடவை சொல்லியிருக்கேன், இனிமே அம்மா மேல கைய ஓங்குன நல்லா இருக்காது. அவ்வளவுதான் பாத்துக்க.